அதாவது திவாகரும் நான் வந்து ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல கெஸ்ட்டாக போயிருக்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவருக்கு சினிமாவை பற்றியோ யார் யார் என்னங்கிறத பற்றியோ தெரியாது. ஸ்ரீகாந்த் தேவா வர்றாரு. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் வரும்போது கேட்டார், யாருண்ணே இவர் குண்டா இருக்கார் யார் அப்படின்னு. நான் சொன்னேன், இவர் ஸ்ரீகாந்த் தேவா, நிறைய படங்கள் மியூசிக் அடிச்சு பண்ணியிருக்கிறாரு. தேவா சார் மியூசிக் டைரக்டர் தேவா சாரோட பையன். தேவா சார்னா யாருங்க அப்படின்னு. அடுத்து அவர் மைக் கிடைக்கும் போது தேவா சாரோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா வந்தார். அவர் எனக்கு ஏன்னா இந்த புகழ் மாக்காப்பா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி 10-15 வருஷம் இது பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தங்க இவனை மாதிரி ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவான்னு நினைக்கிறீங்களா? அது இன்னொரு விஷயம் சொன்னார். அது ஆனால் கொலை காண்டாயிட்டேன் நான். விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் வந்து ரேஸுக்கு போயிட்டார், சூர்யா பாம்பேக்கு போயிட்டார். அந்த இடத்த யாருங்க ஃபில் பண்ணுவாங்க? அந்த இடத்த நான் தாங்க ஃபில் பண்ணுன்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சிவாஜி சிலைக்கு முன்னாடி வச்சு அந்த குத்திக்கிட்டு அந்த கர்ணன் வருதா அப்படின்னு பண்ணானே, உண்மையில சிவாஜி கணேசன் ஆத்மா மன்னிக்குமாங்க? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லொல்லு சபா பழனியப்பன் அண்ணன் வந்திருக்காரு. லொல்லு சபாவில் வந்து கரியரை ஆரம்பித்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சிறகடிக்க ஆசையில் வந்து நம்ம முத்துவோட ஃப்ரெண்டாக வந்து சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஃப்ரெண்டு நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கேரக்டரை யதார்த்தமாக நடித்து சூப்பராக இவருக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து திவாகரை பற்றி ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். என்ன கான்ட்ரவர்சி அந்த இதில்? இப்போ குக் வித் கோமாளியில் வந்து அடிச்சிட்டாங்க, என்னை வந்து இது பண்ணிட்டாங்க, வளர்ச்சி தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது திவாகரும் நான் வந்து ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல கெஸ்ட்டாக போயிருக்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவருக்கு சினிமாவை பற்றியோ யார் யார் என்னங்கிறத பற்றியோ தெரியாது. இப்போ நாங்கள் வந்திருக்கோன்னா அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணமட்டையில் ஒர்க் பண்ணுறீங்கள, நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் சிறி உலகமாக எல்லாம் தெரியும். அவருக்கு வந்து யாரையுமே தெரியாது, சினிமா சம்மந்தப்பட்ட யாரையுமே தெரியாது. ஸ்ரீகாந்த் தேவா வர்றாரு. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் வரும்போது கேட்டார், யாருண்ணே இவர் குண்டா இருக்கார் யார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவர் ஸ்ரீகாந்த் தேவா, நிறைய படங்கள் மியூசிக் அடிச்சு பண்ணியிருக்கிறாரு. தேவா சார் மியூசிக் டைரக்டர் தேவா சாரோட பையன் அப்படின்னு. தேவா சார்னா யாருங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் அப்படி ஒரு பார்த்து ஒரு மைண்ட் வாய்ஸ், டேய் அண்ணாமலை பாட்ஷா எவ்வளவு படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், அவ்வை சார், இவ்வளோ படத்தை பண்ணி நீ, அதாவது நீ என்ன வேணாலும், நீ டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆனால் சினிமாங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் அது தெரியாது. நீ வந்து ஒரு விஷயம், ஒரு சினிமா புக்கை படிக்கணும், சினிமாவை பற்றின விஷயங்கள் தெரியணும். குறைஞ்சபட்சம் உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு 4 ஷார்ட்ஸ் தான் பார்க்கணும். தெரியல. அப்போ நான் அவரை பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு எனக்கு தெரில. அடுத்து அவர் மைக் கிடைக்கும்போது தேவா சாரோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா வந்தார். அவர் எனக்கு அவருக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, புகழ் படம் ஒன்று நான் இப்போ நடித்தேன். இப்போ புகழ் நானும் ஒரு படம் இப்போ நடிச்சிருக்கிறேன். புகழை வந்து நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் போகும்போது, புகழ் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க, எப்படி அமுதவாணன் பழக்கமாக அது மாதிரி தம்பி எப்படி இருக்கீங்கன்னா, அண்ணே நான் தானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த கேரக்டருக்கு, அண்ணன் நல்லா இருப்பார் அப்படின்றப்போ. ஏன்னா இந்த புகழ் மாக்காப்பா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி 10-15 வருஷம் இது பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தங்க இவனை மாதிரி ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தன் டேலண்ட்டு உங்களுக்கு உள்ள பர்சன். அதாவது அவர் மாக்காப்பா வந்து ஒன்று சொன்ன ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் நான். அதாவது நான் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறேன்னா இது எனக்கு தேவையான. அதாவது ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, ஒரு பைத்தியக்காரன் கூட கல்லை விட்டு அடித்தான்னா ஒரு அறிவாளிக்கு மண்டை உடையும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி சர்க்கிளில் 1-2 பேருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் அந்த ஒரு விஷயம் நடந்தே தவிர. ஆனால் அவன் எப்படின்னா ஒரு கேமரா கொண்டு போயிடுறான். இப்போ யாராச்சும் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா டப்பாக அவங்க மேலே பாஞ்சு கடிச்சிடுறான், கேமராவை பிடிச்சி உடச்சிட்றான், அதையும் வீடியோ எடுத்துடுறான். ஐயோ என்னை கொல்ல வர்றாங்க, அவங்க எல்லாம் மிரள்றாங்க, யோ நாங்கள் என்னையா நீ தானடா எல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா சில யூடியூப் சேனல்கள் வந்து அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது பற்றி இல்லை. அதாவது எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சினிமா 5 வருஷம் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிடலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் 5 வருஷம் படிச்சு, ஆனால் சினிமாவுக்கு நீ எத்தனை வருஷம் நீங்கள் படித்து உள்ளே வந்தாலும் இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. ஒருத்தர் நான் வந்து டாக்டருக்கு படித்தா டாக்டர் ஆயிடலாம், வக்கீலுக்கு படித்தா வக்கீல் ஆயிடலாம், நீ வந்து கூத்துப்பட்டில் முடிச்சுட்டு வந்தால் உனக்கு நடிப்பு வாங்கி கிடைக்குமா? ஒரு நாள் வாய்ப்பு தேடிட்டே இருக்கணும். தலைவரே நீ இப்பெல்லாம் நீங்கள் சினிமாவை விடுங்க, டிவியில் நாங்கள்லாம் நடிக்கிறோம்ல, டிவியில் ஒரு ஃபோட்டோவை நீ அனுப்பிச்சா கூட சேனலில் பார்ப்பாங்க, யார் இவன்
அவங்க என்ன மூடில் இருக்காங்களோ அந்த மூடில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இது ஓகே அவன் நிறைய நடிச்சிருக்கான், அந்த கேரக்டர் தாங்குவான். இப்படி தான் சீரியலில் கூட ஒரு கேரக்டர் ஈஸியாக கிடைக்காது. இவங்க இந்த பார்ட்டிக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு என்ன ஒரு என்னன்னா எவனே ஒருத்தன் ஃபேமஸான ஒருத்தனை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். ஏங்க அது இன்னொரு விஷயம் சொன்னார், அது கொலை காண்டாயிட்டேன் நான். விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் வந்து ரேஸுக்கு போயிட்டார், சூர்யா பாம்பேக்கு போயிட்டார். அந்த இடத்த யாருங்க ஃபில் பண்ணுவாங்க? அந்த இடத்த நான் தாங்க ஃபில் பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏன்டா ஒவ்வொருத்தன் வந்து இங்கே நடித்து பக்கமாக வசனம் பேசி தெரியுங்களா? ஆடிஷனில் ஒரு ஆடிஷன் ஒரு இடத்துல நடக்குதுன்னா 2500 பேர் வந்து நிற்கிறாங்க தலைவரை. நானும் பல ஆடிஷனில் பார்க்கும்போது அந்த 2500 பேரில் 4 பேர் செலக்ட் ஆகி 4 பேரில் ஒருத்தன் ஓகே ஆகி தான் இப்போ நடிக்கிறாங்க. நீ அப்போ வந்து சார் எனக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்குண்ணா அப்படிங்கிறது, உனக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்மளே சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். நீ சிவாஜி சிலைக்கு முன்னாடி வச்சு அந்த குத்திக்கிட்டு அந்த கர்ணன் மாதிரி அப்படின்னு பண்ணானே, உண்மையிலே சிவாஜி கணேசன் ஆத்மா மன்னிக்குமாங்க? நீங்கள் பிரசாத் லேபில் வந்து ஒரு திவாகர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து மொத்த பத்திரிகையாளர் சேர்ந்து அவரை அடித்து விரட்டி விட்டாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? பிரசாத் ஸ்டுடியோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அவருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதோ ஒன்று ஏடா கூடமாக வார்த்தையை விட்டுட்டு பயிலான்றங்கிறதெல்லாம் காட்டு கட்டி அவனை அடி துரத்தி விட்டாங்க. இவருக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணனா செய்தியில் வருதுல்ல. இன்று வந்து திவாகர் வந்து இந்த மாதிரி பண்ணா, நம்ம விஜய் டிவியில் நடிச்ச திவாகர் இருக்கார்ல, நம்ம தெரிஞ்சுதான் பண்றாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தலைவர, கவுண்டர்ல எல்லாரும் முறைப்படி கவுண்டர்ல நின்று டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறதுங்கிறது வேற. 8 சாடி ஒருத்தன் உள்ள போகும்போது மற்றவங்க எல்லாம் திட்டுவாங்கல்ல, டே இவ்வளவு நேரம் லைன்ல நிக்கிறேன் தெரியல, நீ பாட்டு ஏறி சாடி இது பண்ற. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் திவாகர். அவன் பண்ணுறது வந்து குறுக்கு வழியில் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகலான்னு இருக்கிறான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சில யூடியூப் சேனல்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், திறமைசாலிகளை ப்ரமோட் பண்ணுங்க. எத்தனையோ வருஷம் லொல்லு சபா நடிகர்களாகட்டும், எத்தனையோ கலக்கப்போது யார் நடிகராகட்டும், எத்தனையோ பேர் டேலண்ட் பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திறமையான யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் பணமட்ட சேனல்னு நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்க திறமை கட்டி வராங்க. உங்களை பற்றி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து இப்போ நடிக்கிற காசில் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த தாட் எப்படி வந்துச்சு? நிறைய பேர் பண்ணுறது தெரியாது, நீங்கள் பண்ணுறது தெரியாது, நானும் கேள்விப்பட்டேன். ஸோ சில பேர் வந்து பர்த்டேக்கு பண்ணுவாங்க, ஆனிவர்சரிக்கு பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து டெய்லியுமே பண்ணுறீங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 2 லட்சம் பேருக்கு பண்ணியிருப்பேன் சாப்பாடு. ஒரு 10,000 பேருக்கு அரிசி மளிகை சாமான் கொடுத்துருப்பேன். இது என்ன விஷயம்னா, இது வந்து நான் பிறக்கும் போதே அந்த மாதிரி அந்த எண்ணத்தில் உள்ளவன் கிடையாது. நான் மாஸ்டர் படத்தில் வர்ற விஜய் மாதிரி ஜாலியாக ஷூட்டிங்னால அழகாக தூக்கத்தை போட்டு படுத்து தூங்கிச்சு ஃபோனை சைலண்டில் போடுற ஒரு கேரக்டர் தான் நம்ம. கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆளே காணும். நடிகர் சங்க மெம்பர்கள் மட்டும் 200 நடிகர்கள் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அது கண்ணால் எடுத்து ஆசியா ஹீரோவாகட்டும், விவேக் சார் ஆகட்டும், பல நடிகர்கள், பெரிய நடிகர்கள், மிட் நடிகர்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள், சின்ன நடிகர்கள் எல்லாருமே இப்படி வந்து ஒரு வருஷத்தில் 200 பேர் சாராங்க. நான் வந்து நடிகர் சங்க ஃபங்க்ஷன் போகிறேன், பொதுக்குழுக்கு போகும்போது ஒரு பெரிய கட்டம் போட்டிருக்காங்க. அந்த 200 பேரில் ஒரு 50-100 பேர் கூட நான் நடிச்சிருப்பேன். அவங்க கூட ஒரு மீட்ரு போட்டிருப்பேன். இல்லை நான் என் கேரியர் ஆரம்பித்தது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான். படமே விஜய் சார் படம் தான். விஜய் சார் படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ஆர்டிஸ்டாக நடித்தேன். நிறைய நடிகர்கள் வந்து இந்த கொரோனாவில் வந்து இறந்து போனோடனே அப்போ நான் நினச்சேன், இப்போ நம்ம இனிமேல் வந்து நாம் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்போமா, இனிமேல் நம்ம ஷூட்டிங் போவோமா. ஏன்னா கொரோனா பீரியடை நினச்சி பாருங்களேன், மால் க்ளோஸு, தேட்டர் கிடையாது, வெளியில் போக முடியாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே 2 வருஷம் ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான், அது சர்வேயில் எப்படி கஷ்டம். அந்த நேரத்தில் தான் வந்து ஆரம்பித்தது தான் வந்து நம்ம 4 பேருக்கு பண்ணணும், ஏதாவது நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு இருக்கார்ல, யோகி பாபு நம்ம தம்பி தான். யோகி பாபு வரவழைச்சி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 150-200 தொழிலாளர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு 10-20 கிலோ அரிசி மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி ஆரம்பித்து ஸ்டார்டிங் அப்போ தான். அதுக்கப்புறம் காதல் சுமார் இது நாங்கள் என்னென்னா ஒரு யாராவது ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி சினிமா பீப்புள், டிவி பீப்புள் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு நிறைய பேர் யூனியன் மெம்பர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்டே வந்து 10 மூட்டை அரிசியை கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் 10 மூட்டை அரிசியை வாங்கிட்டு நான் 10 பேருக்கு கொடுத்தேன்னு சொன்னாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதை நீ இப்போ நீங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர், ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் நான் ஒருத்தவங்க கொடுத்த 10 கிலோ அரிசியை நம்ம இவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அப்படி போட்டோம். ஒன்று தவிர வந்து நான் இப்போ நடிக்கிறேன்ல, சிறகடிக்க ஆசையில் வர்ற பேமெண்ட் ரொம்ப கம்மியான பேமெண்ட் தான். நான் வாங்குற லட்சத்துலாம் வாங்கல, கம்மியான பேமெண்ட் தான் வாங்குறேன். அந்த பேமெண்ட்டில் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு பண்ணுவேன்.
அந்த இந்த ஒரு 5-6 வருஷத்துல ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சங்கிறது எனக்கு தெரியல, அது பசங்க தான் சொன்னேன். இது வரைக்கும் 2 லட்சம் மேலே கொடுத்துருப்பேன். அவ்வளோ என் ஃபோன் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்த போட்டால் தான் இருக்கும். ஆனால் அது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னைக்காவது நம்ம படுத்து கிடந்து தூக்கம் வராமல் இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம 4 பேருக்கு கொடுக்குறது அது ஒரு சந்தோஷம். நீங்கள் வந்து என்ன கேட்டால் வந்து 4 பேருக்கு கொடுக்குறதே வந்து அது ஒரு போதை மாதிரி. நீ ஒரு தடவை கொடுக்க பழகிட்டான்னா அவனுக்கு அது கொடுத்துட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். புரியுதுண்ணா. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? மற்றவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு எப்போ பண்ணி உங்கள் இல்லை அப்படி கிடையாது. அது என்ன மனைவி, மக்கள், ஃப்ரெண்டுங்க யாரும் இது எல்லாருமே சப்போர்ட் தான். இன்னொரு விஷயம், நான் வந்து சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். முகநூல் நண்பர்கள் சங்கம்னு வாட்ஸ்அப் குரூப். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் சுந்தர்சி மேனேஜர் விச்சு விஸ்வநாதன் இருக்கார். சுந்தர்சி சார் படம் எல்லா படம் அவர் பண்ணுறாரு. சுந்தர்சி சாரோட ஃப்ரெண்டு அவர் வந்து மாதம் மாதம் காக்கா முட்டை சாந்திமணி அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 கிலோ அரிசி மளிகை சாமான் வாங்கி கொடுத்துறாரு. அது கொடுத்துறேன். ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய இடம், அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறவங்க. அவங்க கொடுக்க இந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து அண்ணே என் சார்பாக நீங்கள் கொடுத்துருங்க, என் பிறந்தநாள் சார்பாக கொடுத்துருங்க அப்படிங்கும்போது நான் நினைப்பேன் இது நமக்கு வேலையாக நம்ம மட்டும் அப்போ கொடுத்துட்டு விட்டுறலான்னு நினைப்போம். ஆனால் நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுனால ஒரு 10 பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கிது அப்படிங்கும்போது அது கொடுக்குறோம். இதில் என்னென்னா இது ஒரு இந்த படத்தில் கார்த்தி காட்டுவாங்கள்ல, சிறுத்தை படத்தில் கார்த்தி அப்படியே போகிற மாதிரி புரியுதுங்களா? அது ஒரு சந்தோஷம் தான். இப்போ என்ன நீங்கள் வந்து மீடியாவில் நிறைய பேரை பார்க்கும்போது பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட போய் நான் நடிக்க போகும்போது கூட அவங்க சொல்கிற வார்த்தை நீ நல்லா நடிச்ச, நீ அதில் நடிச்சங்கிறத தாண்டி என்ன எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறீங்க. அது வந்து இப்போ வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளாலையும் முடியுமே. ஏன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசில் வந்து அப்படியே பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு வயசான அம்மா கூட்டு வா 2 தோசை தின்னுப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா என்னால் என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு. உன்ட்ட நான் காசு கட்டணடா. அது ஒரு ஸ்லம் ஏரியாவில், நம்ம ராயப்பேட்டை ஏரியாவில். நான் காசு கட்டினேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 2 தோசை கொடுத்தாங்க. அந்த அம்மா எனக்கு அப்போ அந்த கொடுத்த 2 தோசை வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி. ஏங்க 2 வேளை கண்டினியூவாக சாப்பிடாத ஒருத்தனுக்கு 3ஆவது வேளை 2 தோசை கிடச்சா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நான் வேலைக்கு போய் அந்த அம்மாவுக்கு ஏதோ செய்யணும்னு பார்க்கும்போது அந்த அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவை மனசில் வச்சு நான் நிறைய பேர் கொடுத்துட்டேன். அந்த அம்மா ஒரு அம்மா எனக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய அம்மாக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நிறைய கொடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நடிக்கிறத விட இது பெரிய சந்தோஷம். சூப்பர்ண்ணே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது வந்து சிறகடிக்க ஆசை தான். ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ சிறகடிக்க ஆசையில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா? அதாவது ஒரு பெரிய காமெடியான விஷயம் என்னென்னா, அந்த டைரக்டர் வந்து குமரன் சார் ஃபஸ்ட்டு சன் டிவியில் வந்து திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் எடுத்தாங்க. அந்த சீரியலில் வந்து சஞ்சய் ஹீரோ, சஞ்சய்க்கு ஃப்ரெண்டு வந்து சூரி. ஓகே சூரி. சஞ்சய்க்கு அப்பா ஒருத்தர் உண்டு, பூங்காவனன் ஒன்று அவர் இதில் நடிக்கிறாரு. அதில் மலேசியா மாமா நடிக்கிறேன். அவருக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு வேணும். அவருக்கு ஒரு 60 வயசு நீங்கள், அவருக்கு 2 ஃப்ரெண்டு வேணும். அப்போ வந்து அந்த திருமதி செல்வத்தில் நான் ஒருத்தர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர், 2 பேர் சேர்ந்து அந்த கேரக்டரில் நடித்தோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சீரியலில் ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்டு. இப்போ வந்து 15 வருஷம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோட பையனோட ஃப்ரெண்டாக நடிக்க போறீங்க, அடுத்து ஹீரோ நடிக்க போறீங்க. நான்லாம் ஹீரோ நடிச்சு எங்கள் வீட்லேயே பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்தவரை எப்படின்னா, என்னோட பலவீனம் 2 பேர் தெரியும். நமக்கு என்ன வருது அது வந்து இப்போ நீங்கள் சிறகடிக்க ஆசையிலே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் விஜய் டிவியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இல்லைங்க என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க, நான் வரல அப்படின்னு சொன்னப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், போய் பாருங்கள் ஏங்க இருக்கீங்க, போய் ஏன் வா டேரக்டர் வந்து பாரு, அந்த கேரக்டருக்கு வந்து 40 வயசில் ஒருத்தன் வேணும். ஹீரோ ஃப்ரெண்டுக்கு எதுக்கு 40 வயசுன்னு? இல்லை, அவர் வந்து ஹீரோ வந்து கார் ஸ்டாண்டில் கார் டிரைவர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்க படிக்குது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்றப்ப வேண்டா வெறுப்பா நம்மளை 100%. ஏன்னா விஜய் டிவி ஹீரோக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஆள் ஆஜான பாகுவா எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நான் ரொம்ப போராடி சரி சும்மா போய் தலையை காட்டிட்டு வரலான்னு சொல்லி போய் டைரக்டர் குமார் சார் வந்து எப்படியும் துரத்தி விட்டுருவாரு. சும்மா போய் தலையை காட்டிட்டு வரலாம். சரி சார் வணக்கம் சார், பழனி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னாரு. சத்தியமாக தெரியாது சார் அப்படின்னு. அப்போவே நினச்சிட்டேன் டைரக்டர் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, காரே ஓட்ட தெரியாது எப்படி அப்படின்னப்ப சரி கார் டிரைவிங் கிளாஸுக்கு போய் ஏதோ வண்டி மூவ் பண்ணுறதுக்காக கற்றுக்க அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க. டிரைவிங் ஸ்கூலுக்கு போனேன். இப்போவும் நான் ப்ராப்பரான டிரைவர்லாம் கிடையாது, அடிச்சு சேசிங் கீசி அப்படிலாம் கிடையாது. வண்டி மூவ் பண்ண மூவி ஓட்டுவேன், எங்கே நிற்பேன், வண்டி எடுத்து பிரேக் விட்டுவேன், காரை விட்டு இறங்குவேன், இந்த மாதிரி ஒரு கார் டிரைவர். நீ முத்தளவுக்கு நான் நடிகனான்னு கேட்டால் கிடையாது, முத்தளவுக்கு நான் டிரைவரான்னு கேட்டால் கிடையாது. புரியுதுங்களா? முத்து வந்து கிளிசரின்னு இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். நானும் அவனு இப்படி நடிக்கிறேன்னா சஜஷனில் அவன் மூஞ்சே தெரியாது, நான் என் மூஞ்சி தான் தெரியும். அப்போ என்கிட்ட அவர் கூட பேசும்போது அவர் கண்ணில் கிளிசரி இல்லாமல் ஆளுவார், அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் நம்ம நடிச்சிருக்கோமே தவிர அந்த கேரக்டர் வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அப்போ நம்ம ஓரளவுக்கு சுமாராக நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து காரணம்
100% நான் கிடையாது. 100% டைரக்டர், கேமராமேனு, என் கூட நடித்த முத்து, இது நிறைய ஒரு 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். முத்து வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு அந்த கேரக்டர் நான் நல்லா பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு வந்து முத்துவும் ஒரு என்ன தான் ஸ்கிரிப்ட், வசனம், டைரக்ஷன். ஏன்னா என்ன எப்படின்னா எங்கள் லொல்லு சபாவில் ஆக்டிங் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் ஹெவியாக இருக்கும். டேய் மாப்பிள நீ எங்கே வந்தேன்னா அவன் அப்படி இப்படி தான் செட்டில்டாக இருக்கும். டேய் அங்கே என்ன போகிற இங்கே நில்லு இப்படின்னு தான் பேசுவோம். இதில் செட்டில்டாக பண்ணி யதார்த்தமா. டேய் முத்து அதில்டா இப்போ தங்கச்சி இப்படி போகணும், இந்த மீட்டர் தான். இதை தாண்டி இல்லடா முத்து டேய் ஏன் அப்படி பண்ற இல்லடா முத்து இப்படி நூல் பிடிச்சு இப்போ அந்த டைரக்டரோட அது 100 எபிசோடுல பிடிச்சிட்டு 100 எபிசோடு பிடிச்சி இப்போ 1000 நெருங்கிருச்சு. இந்த மே 6ஆம் தேதி 1000 எபிசோடு நான் நடிச்சு. அதாவதுங்க வாழ்க்கையில் ஒன்றே நல்ல சினிமாவில் நடிச்சிடணும், ஹிட்டு படத்தில் நடிச்சிடணும், இல்லைன்னா வந்து ஹிட்டு சீரியலில் நடிச்சிடணும். நீ ஹிட்டு படத்தில் நடிக்கலைனாலும் ஹிட்டு சீரியலில் நடிக்கலைனாலும் உங்களை காலம் ஃபுல்லாக எவனுக்கும் தெரியாது. நான்லாம் எத்தனை வருஷம் இருக்கேன்னு சொன்னாலாம் போகாது. நீ வந்து என்னென்ன உன்னோட ப்ராஜெக்ட் தான். ஆனால் இப்போ என்னென்னா சிறகடிக்க ஆசைக்கு அப்புறம் என்ன நிறைய படங்கள் கூப்பிடுவாங்க. இப்போ பிரசாந்த் சார் படம் ஒன்று பண்ணுறேன், ரஞ்சன் ஒரு படம், தியாகராஜ் சார், அதெல்லாம் இந்த மாதிரி சீரியல் பார்த்து கொடுக்குறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க சீரியல்லாம் பார்த்தா சினிமாவில் நடிக்க கூட மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஹீரோக்களுக்கு வேணா இருக்கும். அப்படிலாம் கிடையாது தலைவர். சீரியலில் எங்கள் சீரியலில் ஹீரோவை நடிக்கிற ஸ்ரீதேவா மாதத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு 12 படம் நடிக்கிறாரு. யாரு? முத்துவோட அண்ணன் மனோஜ். அந்த கேரக்டர் வந்து வருஷத்துக்கு 12 படம் நடிக்கிறாரு. அதனால அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமாவுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நீ அதாவது அதே மாதிரி சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. எங்கள் லொல்லு சபா சாமிநாதன் சார் வந்து 40 வயசுக்கு பிறகு தான் கேரியர் ஸ்டார்ட்டு, 50 வயசுக்கு பிறகு தான் ஹிட். பாஸ்கரன் பண்ணும்போது 50 வயசு தாண்டிட்டார். அதே மாதிரி இந்த மொட்டை ராஜேந்திரன் இருக்கார்ல, மொட்டை ராஜேந்திரன் நானும் கவுண்டமணி சார் படம் ஒன்று நடித்தேன், ஒத்த ஓட்டு முத்தையா. அந்த ஒத்த ஓட்டு முத்தையாவில் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து லொல்லு சபா ஃபேன்ஸ் அவருக்கு. ஏன்னா சந்தானம் டீம் ரொம்ப தெரிஞ்சதுனால அவர் வந்து சொல்கிறாரு மொட்டை ராஜேந்திரன் எப்பா எல்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பாலா சார் படத்தில் நடிச்சு சொன்னார். பிதாமகனில் நடிக்க போகும்போது அவரோட சம்பளம் 300 ரூபா சம்பளத்தில் தான் பிதாமகன் போனார். அதில் போய் உருண்டு பரண்டு அடித்து நம்ம எதுக்கு 300 ரூபாய்க்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவர் நினச்சிருந்தா அடுத்து நான் கடவுளில் ஒரு வில்லன். கரெக்ட், புரியுதுங்களா? அடுத்து என்கிட்ட சொன்னார் அவர், பழனி 300 ரூபாய்க்கு அவ்வளோ பெண்டை கழட்டாங்க. ஆனால் பாலா சார் கூப்பிட்டு ராஜேந்திரன் அடுத்த படத்தில் உனக்கு ஏதாவது செய்வேன் அப்படின்னாரு. வழக்கமாக எல்லாம் டேரக்டர் சொல்கிறது, ஆனால் செஞ்சார். நீங்கள் அதே மாதிரி பாலா சார்கிட்ட நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்த புதுசில் வந்து சேது படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சேது படம் வந்து ஜெமினி பேர்சன் இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். முத பாலா சார் அந்த விக்ரம் சார் படத்தில் சேது படத்தில் வந்தப்போ சின்ன பையன் வந்தப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போய் நடப்ப நீ பியூனா நடிச்சிரு அப்படின்னாரு. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி சேது படத்தில் பியூனா நடிச்சிருக்கீங்க? பியூனா நடித்தேன். காலையில் 10 மணிக்கு ஷாட் எடுக்கிறாங்க, உள்ளே வர்றேன். சேன் சார் உங்களை தேடி வீட்டிலேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா. யார்? எங்கள் அண்ணன். நான் பார்த்த அண்ணன் மாதிரி தெரில, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. இதுதான் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடிக்கிறேன். 10 மணி. ஆனால் படத்தில் ஃபுட்டேஜில் இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி நிறைய சீன் வெட்டியிருக்கேன். எடுத்ததில் பாதி சொன்ன அப்போல்லாம் 1/2 கிலோ 1 கிலோலாம் வெட்டுவாங்கல்ல, அதில் என் சீன் போச்சு. உண்மையிலே சேதில் அந்த சீன் இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பாலா சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை இன்னும் நான் அதுக்கு நிறைய பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடிப்பேன். பாலா சார் உங்களோட படத்திலே நடிச்சிருக்கிறேன். அடுத்த படத்தில் கண்டிப்பாக அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம். பாலா சார் படத்துலலாம் நடிக்கணும்னா அது என்னன்னா உயிரை வெறுத்து தான் போகணும். குதிக்கணும், டைவ் அடிக்கணும். அது ஒரு மல்டிப்ளஸ் டேலண்ட். நம்மெல்லாம் எப்படின்னா குறைஞ்சபட்சம் சுந்தர்சி சார், எழில் சார். இப்போ இந்த லாக்டவுன் ஒரு படம் பண்ணேன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில், அனுபமா பரமேஸ்வர் ஹீரோயின். ஈஸியான வேலையாக இது பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் பாலா சார் படத்தில் தாரத்தப்பட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிக்க போனான். 2 மரத்தை பொழந்து அதில் தலையை வச்சு கால் வச்சு அமுக்கும். உண்மையில அவனுக்கு முதுகு பண்ணு போயிருச்சு. ஓகே ரியலாக இருக்கணும், எல்லாமே ரியலாக இருக்குன்னு சொல்லி போது அப்போ நான் நினைப்பேன், ஐயோ பாலா சார் படத்தில் போனால் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கணும், ரீச் இருக்கும். பட் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நம்ம ஈஸியாக போகலாம். நம்ம அவ்வளோ பெரிய உழைப்பாளி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மேலேருந்து விழுந்துட்டு, மேலேருந்து குதிச்சுட்டேன், டைவ் அடிச்சுட்டேன். அமுதவாணன் வந்து தம்பி தான். அவர் பயங்கரமான டேலண்ட் பர்சன். அவர் வந்து டான்ஸு அந்த சீனுக்கு அந்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருப்பார். தாரத்தப்பட்டையில் வந்து ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு காமெடி, ஒரு நல்ல கேரக்டர், ஒரு காளி வெங்கட் மாதிரி, ஒரு சார்லி சார் மாதிரி. நான் வந்து வழக்கமாக லொல்லு சபாவில் காமெடி தான் பண்ணியிருப்பேன். நான் பண்ண 120 சீரியல் பண்ணேன்னா ஒரு 100 சீரியலில் வந்து காமெடி தான். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா என்னை வந்து ஹியூமரோட சென்டிமெண்ட்டும் சேர்த்து விஜய் டிவியில் தெண்டலை மேலே பேசணும் ஒரு சீரியல், அதுலேயும் ஹியூமர் சென்டிமெண்ட்டு, சிறகடிக்காசலையும் ஹியூமர் சென்டிமெண்ட், குணச்சித்திரம் குணச்சித்திரம்
எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணுது, நீ தான் அவளை கண்டுக்கா இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி ஆக இன்னும் போக. அதே மாதிரி ஒரு வெப் சீரிஸ் கூப்பிட்டு கேட்டாங்க. +2 படிக்கிற பையனுக்கு அப்பா, அப்புறம் வந்து ஒரு வார்டன், 2 கேரக்டர் இருக்குது. இதில் எது பண்ணுறீங்க அப்படின்னு. வார்டனுக்கு எத்தனை நாள் வரும்? 5 நாள். +2 படிக்கிற பையனுக்கு அப்பாவா எத்தனை நாள் வரும்? 5 நாள். நான் வார்டனாகவே பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ வெளியே வார்டன் வைக்க முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய வெப் சீரிஸ் பண்ணணும். தொடர்ந்து வந்து அது சினிமா டீம் சர்வைஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சினி உலகம் யூடியூப் சேனலுக்கும் சினி உலகத்தை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் முடித்தோன்னா 100வது நாள் ஃபங்க்ஷன் இல்லை ஒரு 1000 எபிசோடு ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் சினி உலகம் யூடியூப் சேனல் மட்டும்தான் லொல்லு சபாவுக்கு வந்து 20 வருஷம் 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா அப்படின்னு சொல்லி சினி உலகம் யூடியூப் சேனல் தான் அந்த நடிகர்களை அங்கீகரித்து எல்லாரையும் ஒரு க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வர வச்சு, சேஷண்ணா இருந்தார், ஜீவாண்ணா வந்தார், யோகி பாபுலாம் வந்து அதில் பேசினார். இதில் அது அந்த கலைஞர்களை சந்தோஷப்படுத்தினதில் சினி உலகம் யூடியூப் சேனல் வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபான்னு ஒருத்தர் வந்து 20 வருஷமாக அந்த ஒரு இதுலேருந்து சீல்டு வாங்குறது, பாக்கியராஜ் சார் கையில் வாங்குறதுங்கிறது, எங்கள் குருநாதர் கையில் வாங்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சினி உலகத்துக்கு நன்றி சொல்லுவேன். தரமான செய்திகளை, தரமான என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை சினி உலகம் எப்போவுமே போட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். சூப்பர்ண்ணே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. என்னை வந்து ஆங்கர் பண்ண எல்லாருமே இது வரைக்கும் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. விஜய் டிவியில் அன்னைக்கு விகடனில் போய் ஒரு இதில் பண்ணப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து அப்போ விஜய் டிவியில் நடிக்க ஆங்கர் யார் பண்ணுறாங்களோ எல்லாருமே இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமாக ஹீரோவாயிருவீங்க. ஐயோ தலைவா. ஆனால் இன்னொரு விஷயம், இதை எடிட்டில் வெட்டிடுவாங்க. எல்லாம் கடை சொல்கிறாரு பாருங்க. இது எடிட் பண்ணாமல் போடுங்க. அண்ணன் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், நான் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். 2026 2030 சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். இதுவரை பொறுமையாக இந்த கண்டுகளித்த சினி உலகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எப்படியும் கொஞ்சம் வெட்டிடுவீங்க, இருந்தாலும் வெட்டப்பட்டது போக மிச்சத்தை காட்டுவாங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி. தேங்க்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.